இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. மெடிக்கல் கோடிங் எத்திக்கலில் அனஸ்தீசியா ஸ்பெஷாலிட்டியில் அனஸ்தீசியானா என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம பார்க்க போகிறது அனஸ்தீசியா. அனஸ்தீசியான்ற வேர்ட் க்ரீக்லேருந்து வந்துச்சு. க்ரீக்கில் அனஸ்தீசியானா என்ன பேர்னா வித்தவுட் கான்சியஸ்னு அதுக்கு மீனிங் இருக்குது. ஜென்ரலாக அனஸ்தீசியான்னு என்ன கேட்கும் போது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் உங்களுக்கு ஒரு காமனான பாயிண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அனஸ்தீசியான்னு சொல்லும்போது மிக்சர் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ்லாம் நிறைய அனஸ்தீசியா ட்ரக் ஒன்றா கலந்து அது கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து அது அனஸ்தீசியா வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது அனல்ஜியான்னு சொல்லுவாங்க. அனல்ஜீசியானா வந்து இப்போ நம்ம காலில் ஏதாவது பெயின் இருக்கும்போது அதை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு இல்லை பெயின் வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பேரலைசிஸ்னு இன்னொன்று சொல்லுவாங்க. பேரலைசிஸ்னால் மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க. ரிலாக்ஸேஷன் போது இப்போ ஏதாவது தசை பிடிச்சிட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறதுக்காக நான் கொடுப்பாங்க. அது நம்ம யூஸ் பண்ணுறது அந்த ஸ்ப்ரே மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதாவது ஜெல் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஓலினி ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுறல அது கூட அதில் அனஸ்தீசியா ட்ரக் ஏஜென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மெமரிஸ் சொல்லுவாங்க. இப்போ அனஸ்தீசியா கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து லாஸ் ஆஃப் மெமரி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போனால் தான் அனஸ்தீசியா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் அனஸ்தீசியா. ஜென்ரல் அனஸ்தீசியா இருக்குது, மேக் அனஸ்தீசியா இருக்குது, ரீஜனல் அனஸ்தீசியா இருக்குது. ரீஜனல் கீழே ஸ்பைனல் அனஸ்தீசியா இருக்குது, எபிடல் அனஸ்தீசியா இருக்குது, அப்புறம் லோக்கல் அனஸ்தீசியா இருக்குது. ஸோ அந்த 5 அனஸ்தீசியாவுக்கும் நான் உங்களுக்கு வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எப்படி கொடுப்பாங்க, அது எந்த டைப்பில் இருக்கும், ஸோ இதெல்லாம் கொடுத்தா எப்படி இருப்பாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் அனஸ்தீசியானா எப்படி இருக்கும், அது எந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படும். ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னேல் கேஸை கொடுப்பாங்க, அப்படி இல்லை இன்ட்ராவீனஸ் ட்ரக்கில் கொடுப்பாங்க. இன்னேல் கேஸஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா மாஸ்க் மாதிரி வந்து நம்ம ஃபேஸில் மாட்டிடுவாங்க. டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இடிடி டியூப் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இடிடி டியூப் சைஸ் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஜென்ரல் யூஸ் பண்ணுறாங்க தான் மீனிங். ஸோ நீங்கள் அதுக்கு ஜென்ரலுக்கு தான் போகணும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னேல்டு கேஸ் அனஸ்தீசியா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேஸில் ஒரு மாஸ்க் மாதிரி வச்சு அந்த அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது நம்ம இது ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்துப்போம். ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது என்னென்னா ஹோல் பாடியே வந்து ஸ்லீப்பிங் மோடில் இருக்கும். ஸ்லீப்பிங்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே கேட்க முடியாது, கை கால் கூட அசைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கும்போது ஜென்ரல் அனஸ்தீசியா யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப மேஜர் சர்ஜரிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. கார்டியக் சர்ஜரி, போன் ஃபிக்சேஷன், ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கெலாம் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியே அனஸ்தீசியானா என்ன, காம்பினேஷன் ஆஃப் மெடிக்கேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவிலே உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் இந்த லைன்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக் அனஸ்தீசியா ஃபுல் ஃபார்ம் மானிட்டரிங் அனஸ்தீசியா கேர். மானிட்டரிங் அனஸ்தீசியா கேர்னால் இந்த அனஸ்தீசியா வந்து லைஃப் டைமில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. பேஷண்ட் வந்து கான்சியஸாக இருப்பாங்க. ஃபிசிஷியன் சொல்கிற எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ இது ஓகேவா, உங்களுக்கு எதாவது பெயினாக இருக்கா, இல்லை இச்சிங்காக இருக்கா, இல்லை ஏதாவது சம்திங் ஏதாவது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கா, லைவாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இல்லைன்னு சொல்லும் போது அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தது போயிட்டே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி மேக் வந்து ரொம்ப சேஃபஸ்ட் அனஸ்தீசியா. டாக்டர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மேக் தான் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, கொலோனோஸ்கோபி ப்ரொசீஜர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இஜிடி ப்ரொசீஜர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸோ மைனர் ப்ரொசீஜருக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ மேக் அனஸ்தீசியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரீஜனல் அனஸ்தீசியானா இது வந்து சம் ரீஜனில் தான் போடுவாங்க. இன்கேஸ் வந்து கையில், காலில், ஸோ அந்த மாதிரி ரீஜனல் டார்கெட் பண்ணி தான் போடுவாங்க. அதுவும் டார்கெட் பண்ணும்போது எந்த ரீஜனில் டார்கெட் பண்ணுறாங்களோ அதோட நர்வில் தான் வந்து இதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இது ரீஜனல் அனஸ்தீசியா சொல்லுவாங்க. ஸோ ரீஜனல் அனஸ்தீசியாவும் லோக்கல் அனஸ்தீசியாவும் சேமாக இருக்கும். ஸோ ரீஜனல் அனஸ்தீசியா வந்து கண்டிப்பாக நர்வில் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அப்படி போடுறது அது ரீஜனல் அனஸ்தீசியா. அவங்க வந்து வெறும் ஸ்கின்னில் போட்டுனா அது லோக்கல் அனஸ்தீசியாக மாறிடும். நான் உங்களுக்கு லோக்கல் அனஸ்தீசியா பின்னாடி வரும்போது நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பைனல் அனஸ்தீசியாவும் எபிடல் அனஸ்தீசியாவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸ்பைனல் அனஸ்தீசியா எங்கே போடுவாங்கன்னா இந்த சப் ஆர்கனைட் ஸ்பேஸில் போடுவாங்க. அப்படி போட்டால் தான் அது ஸ்பைனல் அனஸ்தீசியாவும் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்பைனல் அனஸ்தீசியா உங்களுக்கு எதுக்கு போடுவாங்கன்னா சி செக்ஷனுக்கு போடுவாங்க, அப்புறம் ஹிப் ப்ரொசீஜர்ஸ்க்கு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடத்துல அனஸ்தீசியா கொடுத்தாங்க ஈஸியாக வந்து அவங்களுக்கு அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக அந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து சி செக்ஷனுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக சி செக்ஷன் உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்தாலே அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பைனல் அனஸ்தீசியா தான் கொடுப்பாங்க. 99
பர்சன்டேஜ் வந்து ஸ்பைனல் தான் இருக்கும். சம் ரேர் கேசஸ் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவேன் சி செக்ஷனுக்கு. ஸோ சி செக்ஷன் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஸ்மைல் தான் வரும்ன்ட்டு திங்க் பண்ணிக்காதீங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை பில் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எபிடூரல் அனஸ்தீசியா. முன்னாடி நான் ஸ்பைனல் அனஸ்தீசியா சொன்ன மாதிரி தான் இதுவும். இது எபிடூரல் ஸ்பேஸில் இன்ஜெக்ட் பண்ணுறதில்ல, இது எபிடூரல் அனஸ்தீசியா சொல்லுவாங்க. மோஸ்ட் காமன்லி இது வந்து நார்மல் டெலிவரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பைன் சர்ஜரி பண்ணும்போது இது வந்து போஸ்ட் ஆப் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், இது போஸ்ட் ஆப்பாக கொடுத்துருக்காங்களா இல்லை மோட் ஆஃப் அனஸ்தீசியாவாக இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் பார்த்துட்டு தான் நீங்கள் பில் பண்ணணும். ஸோ இது கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு. அடுத்து பார்க்க போகிறது நம்ம வந்து லோக்கல் அனஸ்தீசியாவை பார்க்க போகிறோம். லோக்கல் அனஸ்தீசியா ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஏதாவது வந்து ஒரு ஸ்கின் டேக் ரிமூவ் பண்ணுறது, அப்படி எல்லாம் கையில் சின்ன மாஸ் இருக்குது ரிமூவ் பண்ணுறது, ஸ்கின் சைட்டில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் இதில் வந்துடும். ஸோ லோக்கல் அனஸ்தீசியாவில் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜெல் சொல்லலாம், ஸ்ப்ரே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லோக்கல் அனஸ்தீசியாவில் தான் வரும். ஸோ இது வந்து காம்ப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இது இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து ஸ்கின் சைட்டில் தான் பண்ணுவாங்க. அப்புறம் டென்டல் ப்ரொசீஜருக்கும் லோக்கல் அனஸ்தீசியா யூஸ் பண்ணுவாங்க. ஆஃப் அனஸ்தீசியா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் மாடிஃபையர் வந்து 6 கிளாஸிஃபிகேஷனாக இருக்குது. P1, P2, P3, P4, P5, P6. எதுக்கு இதை வந்து P6 வரைக்கும் பிரிச்சிருக்காங்கன்னா பேஷண்ட்டோட கண்டிஷனை இதை வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஏன்னா பில்லருக்கு வந்து தெரியாது, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியாது பேஷண்ட் எந்த மாதிரி இதில் இருக்கான்ட்டு. ஸோ இந்த மாதிரி மாடிஃபையர்ஸ் கொடுக்கும்போது அவனுக்கு ஓகே பேஷண்ட் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்காங்க ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை ஆகிடும். பில்லிங் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. P1னா நார்மல் ஹெல்த்தி பேஷண்ட். ஸோ அவனுக்கு எந்த டயக்னோசிஸ் கூட இருக்காது. ஸோ அப்போ வந்து அவன் ஹெல்த்தியாக இருக்கான்னு டினோட் பண்ணுறதுக்காக P1 தருவாங்க. அடுத்தது P2 மைல்டு சிஸ்டமேட்டிக் டிசீஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல்டு ஹைப்பர்டென்ஷன், ஒபிசிட்டி வந்து அண்டர் 35 BMIக்குள்ளே இருந்தால் அவன் வந்து மைல்டு சிஸ்டமேட்டிக் டிசீஸாக வரும். அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்மோக்கர், சோஷியல் ட்ரிங்கர் இவங்கெல்லாம் வந்துமே மைல்டு சிஸ்டமேட்டிக் டிசீஸில் தான் வருவாங்க. அடுத்தது P3 வந்து சிவியர் சிஸ்டமேட்டிக் டிசீஸ்னால் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாக இருக்குது. புவர் கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் வந்து சிவியர் சிஸ்டமேட்டிக் டிசீஸஸ் தான் வரும். டயபெட்டிஸ் மெல்டஸ், அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி, க்ரானிக் கிட்னி டிசீஸ் இது எல்லாமே P3 ஸ்டேட்டஸில் தான் வரும். அதுக்கப்புறம் P3 ஸ்டேட்டஸ் இது கொடுக்கும்போது இதுக்கு வந்து ஒரு பேஸ் யூனிட் இருக்குது. கண்டிப்பாக அனஸ்தீசியா கோட் இருக்குது, பேஸ் யூனிட் தெரிஞ்சிருக்கும். P3 கொடுக்கும்போது ஒரு பேஸ் யூனிட் இருக்குது. ஸோ இந்த P3 ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கோட் பண்ணுங்கள். நீங்கள் இது கொடுக்கலாம் கூட உங்களுக்கு ஏர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது P4 வந்து சிவியர் சிஸ்டமேட்டிக் டிசீஸ் தட் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரெட் டு லைஃப். அப்படின்னா இந்த டிசீஸ்லாம் இருக்கும்போது இது வந்து லைஃப் ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வார்னிங் பண்ணிகிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து இதை நம்ம பில்லருக்கு நம்ம வந்து டினோட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுறது தான் P4 மாடிஃபையர். அது எந்த மாதிரி டிசீஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். புவர்லி COPD, அப்புறம் சிஸ்டமேட்டிக் CHFனா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு சிம்டமேட்டிக்காக இதாக இருக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு P4 தான் போகும். அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்ததுனாலே நீங்கள் டிஃபால்ட்டாக P4 போய்க்கலான்ட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு இன்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் P4 போகாதீங்க. நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி கிளாஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு P4 தான் போகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது P5 மாடிஃபையர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மார்பிட் பர்சன் who is not accepted to survive வித்தவுட் சர்ஜரி. அவங்க வந்து சர்ஜரி பண்ணாமல் அவங்களால உயிர் வாழ முடியாது. அதுக்காக தான் P5 மாடிஃபையர்ஸ் கொடுக்குறாங்க. அது எந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குன்ட்டா ரப்சர்டு அப்டாமல் அயோட்டா இருக்கும், அப்புறம் வந்து இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க P5 கண்டிஷன்ஸில் தான் இருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு என்ன இருக்கோ கரெக்டாக ஆப்டாக கொடுங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் மாடிஃபையர் வந்து அனஸ்தீசியா பில்லிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் இதை பார்த்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு அனஸ்தீசியா சார்ட்டே உங்களுக்கு மூவ் ஆகி போகும். டிஃபால்ட்டாக எந்த P மாடிஃபையர் இல்லைனாலும் நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க. அது P1 வருமா இல்லை வந்து டிஃபால்ட்டாக அவங்க எதை கொடுக்குறாங்கன்னா அவங்களோட அப்டேட் பண்ணி தான் நம்ம அதை பில் பண்ண முடியும். நம்மளை அவசியம் பண்ணிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் கொரி பண்ணி கேட்கணும் எதுவுமே கொடுக்கலன்னா. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் மாடிஃபையர் DX கொடுத்துருக்கேன். அது வந்து LCD DXன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இந்த DX கொடுக்கும்போது P3க்கு மேலே வந்து இருக்கிற சிம்டம்லாம் தூக்கி பில்ட் பண்ணிடுறீங்க. பெயின் கொடுக்குறீங்க, கண்டிஷன் கொடுக்குறீங்க.
ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. P3 இருக்கும்போது என்னென்ன DXலாம் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பில் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் உனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் என்னோடய வீடியோ. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.